வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி ஒரு சின்ன கதை. என்ன கதைன்னா, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு ஆஹ், ஆஹ், ஆண் குழந்தைங்க தான் இருக்குது, பெண் குழந்தைங்க யாரும் இல்லை. இது இது ஒரு நாள் இப்படியே போயிட்டுருக்கும்போது முருகன் பழனி முருகன் ஜமீன்தார் கனவுல எனக்கு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னவும், சரின்னு அவர் தோப்புலேருந்து வாழைத்தோப்புலேருந்து ஒரு 10,000 வாழைப்பழம் பஞ்சாமிரத்துக்காக பழனிக்கு கொடுத்துட்ருக்காரு. சரின்னு டிரைவர்கிட்ட கொடுத்து கொண்டு போய் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே டிரைவரும் எடுத்துகிட்டு வண்டியை கிளம்பி வந்துட்டாங்க. வர்ற வழியில் நெய்க்காரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் போய் சரி டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வண்டி நிப்பாட்டிட்டு டீ சாப்பிடும்போது ஒரு அம்மா 2 பொன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த டிரைவர்கிட்ட எனக்கு கையில் காசு இல்லை, ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, காசு கட்டுறதுக்கு காசு என்கிட்ட எதுவும் இல்லைம்மா, நான் வேணால் பணம் தர்றேன்னு சொல்லி அந்த 10,000 பணம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 பழத்தை மட்டும் எடுத்து அந்த பொண்ணுங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாப்புல. பழத்தை கொண்டு பஞ்சாமிரதம் செய்கிற இடத்துல கொடுத்துட்டு அங்கே பில்லெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ஜமீன்தார்ட்டே சொல்லிவிட்டு இவர் படுக்க போயிட்டார். அடுத்த நாள் ஜமீன்தார் திரும்பவும் கனவுல முருகன் சொல்லியிருக்காரு, நீ கொடுத்து அமிச்ச 3 பழம் எனக்கு வந்துருச்சுப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒரு ஷாக்கு. நம்ம 10,000 பழம் தானே கொடுத்தோம், 3 பழம்னு சொல்லுது சாமி அப்படின்னு சொல்லி உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டு, நான் 10,000 பழம் கொடுத்துட்டேன்ல, 3 பழம் தான் வந்துன்னு சொல்லி எனக்கு தகவல் வருது, என்ன பண்ண, மீதி பழத்தை என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே கட்டி வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது தான் சொல்கிறாரு, இது மாதிரி நான் போனையா போய் போகிற வழியில் டீ சாப்பிட்டேன். அப்போ ஒரு அம்மா என்கிட்ட இது மாதிரி பணம் நான் ஒரு 3 பழம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அப்போ தான் தோணியிருக்கு, ஓ சரி தப்பு இங்கே தான் நடந்திருக்கு. அந்த 3 பழம் நம்ம அன்பளிப்பாக கொடுத்த 3 பழம் தான் கடவுளுக்கு போய் சேர்ந்துருக்கு, மீதி பழமெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு உணர்ந்திருக்காரு. இது ஏன் சொல்ல வரேன்னா, கடவுள் அருள் எப்பயுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். கடவுளை நம்புகிறவங்களுக்கு இது நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு மனசில் பட்டுச்சு. உங்களோட பகிரணும்னு தோணுச்சு, பகிர்ந்தேன். பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.